உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது மரியாதையே தான். இந்த படத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கல. வேற ஏதாவது கொடு. என்ன பண்ண? அதான் ஒரு விஷயம் பாதியிலே விட்டியே, அதை முடிச்சிரு. எதை முடிக்கணும்? உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடு. அது என்னது? அதான் நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அதோட இன்னொரு விஷயம், உனக்கே தெரியாம நீ என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டியா என்ன? என் விஷயத்துல நீ பொசசிவா இருக்கியா? நான் நேஹா பக்கத்துல இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல? ஏய், கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு. சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறேன். உண்மையாவே நீ என்ன பண்ணாலும் உருப்பட மாட்ட. ஷாலு, நான் சென்று வரட்டா, என்னை மறந்து விடாதே. உன்னை நான் மறந்துடுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? அதான் பண்ணிட்டேனே. ஜோக்கு நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன். ஷாலு, சில், சிரி சிரி. சிரிக்க மாட்டியா? நோவா? நோ நோ. ஷாலு, நான் ஒரு வழி பண்ணி விட்டுட்டேன். ஷாலு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நல்ல பேரு. வெகுளி, ரொம்ப வெகுளியா இருக்கான். கொஞ்சம் வளரிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு? இல்ல. என்ன இல்ல? போய் சொல்றியா? அப்ப உண்மையை சொல்லு. ஏ, வாயை திறந்து பேசு லட்சுமி. என்னாச்சு? நான் தான் பார்த்தனே, உனக்கு எங்கேயோ அடிபட்டுச்சுல, நீ வலியால துடிச்சத நான் பார்த்தேன். அதான் சினுங்குனீங்க. எப்படி இப்படி பண்ணல? சொல்லு. எங்க அடிபட்டு இருக்கு? வா, வந்து உட்காரு. பார்த்து மெதுவா. செட். டவல் ஈரமா இருக்கு. லக்ஷ்மி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? எங்க வலிக்குது? லக்ஷ்மி, சொல்லு ப்ளீஸ். நான் எப்படி சொல்றது? எனக்கே இது புரியல. உண்மையை சொல்லணுமா வேண்டாமான்னு பாக்குறேன். ஏன்? அப்புறம் உனக்கு கோவம் வந்துரும். I'm so sorry லக்ஷ்மி. I know சில நேரங்கள்ல நான் உன்கிட்ட தப்பா தான் நடந்துக்கிறேன். அண்ட் இப்பவும் ஆக்சுவலி வேற ஒரு விஷயத்துக்காக டென்ஷனா இருந்தேன். வேற எங்கேயோ காட்ட வேண்டிய கோவத்தை ஓ மேல காட்டிட்டேன். I guess I'm really sorry. சரி, இப்ப சொல்லு, எங்க அடிபட்டிருக்கு? காட் லக்ஷ்மி, எங்க அடிபட்டுச்சு? அலமாரி கதவை மூட பாக்கும்போது. ஏய், இந்த அளவுக்கு அடிபடுற மாதிரி நீ அலமாரியோட கதவை மூடுவ? பாரு எவ்வளவு பெருசா அடிபட்டு இருக்குன்னு. ஏன்னே தெரியல, ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. லக்ஷ்மி, எனக்கு மேல பயங்கர கோவமா வருது. ஏன் கிட்ட சொல்ல மாட்டேதானே? நான் பண்ணிருப்பல. எதுக்காக நீ எல்லாத்துக்கும் அவசரப்படுற? எதையும் கவனிக்க மாட்டியா? திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருக்க. நீ மறுபடியும் எதுக்கு என்ன திட்டுற? என்ன? இதுக்கு முன்னாடியும் திட்டின, ஆனா அதுக்கு மன்னிப்பு கேட்டல. இப்ப மறுபடியும் நீ கோவப்படுற. அடுத்தவங்க கோவத்தை ஏன் மேல காட்டாத. லக்ஷ்மி, ஒரு விஷயத்தை நீ ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ நீதான் என்ன திட்டுற. சாரி. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னாச்சுன்னு சொல்ல. யூனோ, லைஃப்ல முதல் முறையா யாரோ என்ன திட்டுறாங்க, ஆனா நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஓகே, இந்த ஸ்மைலி கேம் இதோட முடிச்சுக்கலாமா? உன் காயத்துக்கு மருந்து போடலாமா? லக்ஷ்மி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? அது எப்பவும் கபோர்ட்ல தான் இருக்கும். ஓகே. ரிஷி, ஆ, உன்னோட ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருக்கா? ஐ நோ, முடி கலைஞ்சிருந்தா உனக்கு பிடிக்காதுல்ல? ரொம்ப வித்தியாசமா தெரியற. நீதான் அழகா இருக்கல்ல, அப்போ நீ எப்பவும் அழகா தான் இருக்கணும். அப்படின்னா நீ என்னோட ஹேர் ஸ்டைலை சரி பண்ணிடு. ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கலாமா? ஆ, கேளு. நீ எந்த விஷயத்துல டென்ஷனா இருக்க? ஐ மீன் யாரோட கோவத்தை என் மேல காட்டிட்டு இருந்த? நீ வேற ஒருத்தர் மேல இருக்க கோவத்தை தானே என்கிட்ட காட்டின. அப்போ தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீ யாரோட கோவத்தை என் மேல காட்டிட்டு இருந்த? எந்த காரணத்துக்காக உன்னோட மூடு இப்படி இருந்துச்சு? விராஜ்க்கு கொடு. விராஜ், நீ எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம் ஆண்டி, ஆல்ரெடி நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. பட் மனிஷ்கா பிளேட் அப்படியே இருக்கே, அவ இதை சாப்பிடவே இல்லை. ஆ, நீ அவளை பத்தி கவலைப்படாத, அவ மெதுவா சாப்பிடுவா. ஓ, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் தாத்தா எப்படி இருக்காரு? உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரே. நல்லா இருக்காரு. நாளைக்கு அங்கிளை பார்க்க தான் நான் போறேன். ம், அது எந்த அங்கிள்? ஆ, மனிஷ்காவோட அப்பாவோட. சரி. என்கிட்ட வா, உன்னோட குடு. இவளுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, நீ சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.